அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள கிங் ஜெனரேஷன் பிரார்த்தனை கூடத்தில் போதகராக இருக்கும் ஜான் ஜெபராஜ் மீது பாலியல் புகார் பாய்ந்திருக்கிறது. கடந்த ஆண்டு மே 21ஆம் தேதி தனது வீட்டில் 2 சிறுமிகளை பாலியல் சீண்டல் செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். முழு விவரங்கள். அதாவது கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில கிங் ஜெனரேஷன் என்ற பெயரில் பிரார்த்தனை கூடமானது செயல்பட்டு வருகிறது. இந்த பிரார்த்தனை கூடத்தில் ஜான் ஜெபராஜ் என்ற போதகர் அங்கு பாஸ்டராக பணியாற்றி வரக்கூடிய நிலையில இவர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று கிறிஸ்தவ போதனைகளை செய்து வருகிறார். இந்த சூழல்ல அவர் கடந்த ஆண்டு மே மாதம் கோவை ஜிஎன் மில் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு 2 சிறுமிகளை அழைத்து சென்றிருக்கிறார். அந்த சிறுமிகளை அங்கு வைத்து அவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர்கள் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ஜான் ஜெபராஜ் இதுவர்கள் வழக்கு தொடுப்பார்கள் என்ற அடிப்படையில் அவர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ள அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தலைமறைவாக இருக்கக்கூடிய போதகர் ஜான் ஜெபராஜை தேடி வருகிறார்கள். ஒரு மத போதகர் மீதான இந்த போக்சோ வழக்கு என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அவர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனை கூடங்களுக்கும் அதே போன்று பொது நிகழ்ச்சிகளிலும் அவர் மத பிரச்சாரம் செய்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தற்போது அவர் தலைமறைவாக இருக்கிறார்கள். தலைமறைவாக இருப்பவரை தேடக்கூடிய நிலையில இவரை தேடுவதற்காக தனிப்படையானது அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.